எதிர்வரக்கூடிய 2026க்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் ரொம்ப விறுவிறுப்பாக உச்சகட்ட நிலைய பிரச்சாரம் இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறது. மக்கள் எல்லாம் தாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஓரளவுக்கு முடிவு செய்திருப்பாங்க. பிரச்சாரங்கள் எல்லாம் ஓயக்கூடிய கடைசி நேர காலகட்டத்தில் இருக்கிறோம். இது 5 ஆண்டுகளுக்காக நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது, யார் இந்த தமிழகத்தை ஆளவே கூடாது என்பதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாக்கு இருக்கணும். இது ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து அவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் பதிவு கிடையாது. நான் எந்த கட்சியிலும் கிடையாது, எதற்கு ஆதரவாளராகவோ உறுப்பினராகவோ கூட கிடையாது. யதார்த்தமான கள சூழலை நாம் ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும். ஏதோ நம்ம ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போறோம், ஏதாவது ஒன்று போட்டு போகலான்னு முடிவெடுக்கிற விஷயம் அல்ல. கடந்த காலத்தில் உள்ள வரலாறுகளை சற்று நம் கண் முன்னே புரட்டி பார்த்து யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை உறுதியாக நாம் தீர்மானித்து விட்டால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அதனுடைய சாதக பாதகத்தை ரொம்ப எளிதாக நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவிற்கே, தமிழகம் அல்ல, இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஒட்டுமொத்த தேசத்தை ஆளக்கூடிய அரசியலையும் இந்த நாட்டிற்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கேடாக இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி என்பது பாரதிய ஜனதா கட்சி தான். இது ஏதோ தனிப்பட்ட முறையில் கட்சி மேல உள்ள வெறுப்புனால நம்ம சொல்லல. ஏன்னா அரசியல் கட்சிகள் ஏராளமாக இந்த தேசத்தில் இருக்கிறது. எல்லோரும் அரசியல் செய்கிறார்கள். ஆனால் பாஜக செய்யக்கூடிய அரசியல் என்பது ரொம்ப ஆபத்தானது. அவர்கள் மதவாதத்தை மட்டுமே முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு அரசியலை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக செய்திருக்கிறார்கள். அதுதான் அவருடைய விதை. அதிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அது இன்னும் ஆழமாக வளர வளர அது இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏனென்று சொன்னால் இந்த தேசம் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இந்தியா என்பது 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம் நாட்டினுடைய சிறப்பு தன்மை. இதையெல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு சக்தி என்று சொன்னால் அது இந்த பாஜக தான். அப்ப இவர்கள் எந்த மாநிலத்தையும் ஆளக்கூடாது, இந்த தேசத்திலேயே அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி தமிழகத்திற்குள்ள வருவது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் உணர்ந்திருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எந்த அளவிற்கு கேடான செய்தியை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம சொல்றோம். மறுப்பு இருந்தால் தாராளமா சொல்லுங்க. அப்படி உண்மையிலே இவர்கள் ஏதேனும் ஒரு நன்மையை இந்த நாட்டு மக்களுக்கு செய்திருந்தால் கண்டிப்பாக அந்த நன்மையை பட்டியலிட்டு சொல்லுங்க. ஆனால் உண்மையில் அவர்களால் எந்த பலனும் நன்மையும் இல்லை. ஆனால் எவ்வளவு கேடை விளைவித்திருக்கிறார்கள் என்பதை பாருங்க. இந்த கட்சியினுடைய மூலதனமே என்னன்னு கேட்டா மத கலவரங்கள் தான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இவர்கள் முதலில் இந்த தேசத்தில் ஆட்சியை பிடித்தது இந்தியா முழுவதும் ராமர் கோயிலே நாங்கள் கெட்ட போகிறோம் என்று ரத யாத்திரை நடத்தி மிகப்பெரிய இரத்த ஆறை இந்த தேசத்திலே ஓட்டிதான் முதலில் ஆட்சி அவர்கள் பிடித்தார்கள். அப்படிதான் இவர்கள் கட்சியில் தலைவர்களும் உருவாகினார்கள். இந்த ரத யாத்திரைக்கு பின்புதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அத்வானி என்ற ஒரு தலைவரை அவர்கள் பெற்றார்கள். அதே போன்று 2002 குஜராத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு கலவரம் யாரும் மறந்திருக்கவே முடியாது. கொத்து கொத்தாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு கலவரம் குஜராத்தினுடைய கலவரம். இந்த குஜராத்தினுடைய கலவரத்துக்கு பின்னால் தான் நரேந்திர மோடி என்பவர் முதலமைச்சராக ஆகிறார். பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய தலைவராக அவர் உருவெடுக்கிறார். அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த முசாஃபர் நகர் கலவரம், அதிலேயும் பல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த முசாஃபர் நகர் கலவரத்திற்கு பின்புதான் பாஜக ஆட்சியை பிடித்து அங்கு காலூண்டி இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கும் வரை சரி, நான் பேசக்கூடிய இன்றைய தேதியிலையும் மணிப்பூரில் இன்றும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எத்தனை மாதங்களாக, வருடங்களை கடந்து அமைதி இல்லாமல் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் பின்னால் பாஜக இருக்கிறது. பாஜக தூண்டி விடுகிறது, பாஜக வேடிக்கை பார்க்கிறது. எல்லாமே இவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை. இவருடைய அரசியலே இரத்த ஆற்றின் மீது தான். இவருடைய அரசியலே மத மோதல்ல தான். இவருடைய அரசியலே பயங்கரவாதத்தில் தான். அப்ப இவர்கள் தமிழகத்துக்கு எவ்வளவு ஆபத்தானவர்கள், இவர்களை உள்ள விடுவதில் நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும்னு பாத்துக்கிறோங்க. அதே மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருப்பாங்க, எதிர்கட்சியாக இருப்பாங்க, அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான ஒரு அரசியலை தான் முன்னெடுப்பார்கள். அதில் மக்கள் அவர்கள் சில நேரங்களில் புறக்கணிப்பார்கள், சில நேரங்களில் ஆதரிப்பார்கள். ஆனால் எந்த அரசியல் கட்சிக்கும் பயங்கரவாத செயலோடு தொடர்புடைய கட்சியாக நீங்க தமிழகத்திலோ இல்ல இந்திய அளவிலோ யாரையும் காண்பிக்க முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மாலேகான் என்ற ஒரு பெரும் குண்டுவெடிப்பு சம்பவம், அதிலே பல பேர் கொல்லப்பட்டார்கள். அதை தொடர்ந்து இந்த தேசத்திலே நடந்த பல குண்டுவெடிப்பு வழக்குகள்ல முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய பிரக்யா சிங்கை பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் கட்சியில இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பளித்து நாடாளுமன்ற அவையில் கொண்டு வந்து வைக்கும் அளவிற்கு பயங்கரவாதத்தை செய்ய தூண்டுவார்கள், அதற்கு ஆதரவும் கொடுப்பார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரம். அதே மாதிரி பாத்தீங்க என்று சொன்னால் குஜராத்தினுடைய கலவரத்தில் பில்கிஸ் பானு என்ற ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு கண் முன்னாடியே அவர்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களையும் கொலை செய்த கலவரக்காரர்கள் அந்த கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்ணையும்
கடுமையான முறையில் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி அந்த பெண்ணை நாசப்படுத்தி இருக்கிறார்கள். சட்ட ரீதியான போராட்டத்தை அந்த பெண் பல ஆண்டுகளாக நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் குஜராத்திலே ஆளக்கூடிய அரசாங்கம் அந்த குற்றவாளிகளை விடுவித்தது மட்டுமல்லாமல் இதே பாஜக அரசு அவர்களுக்கு மாலை போட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடியது. அப்ப கலவரக்காரர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு, கொலையாளிகளுக்கு எல்லாம் தங்கள் கட்சியிலே அடைக்கலம் கொடுப்பார்கள், ஆதரவு கொடுப்பார்கள், வெற்றி விழா கொண்டாடுவார்கள். இவர்களை நாளை தமிழகத்தில் விட்டால் என்ன மாதிரியான சூழல் ஏற்படும் என்பதை பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த ஒரு சட்டத்தையும் மக்களுடைய நலனுக்காக வேண்டி அவர்கள் சட்டத்தை கொண்டு வர மாட்டார்கள். உதாரணத்திற்கு விவசாயிகளுக்கான வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பல மாதங்களாக, ஆண்டுகளை கடந்து விவசாயிகள் போராடினார்கள். பல விவசாயிகள் கடுமையான அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், பலர் தாக்கப்பட்டார்கள். கார்ல பாஜகவினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாரு, அந்த விவசாயிகளுடைய போராட்ட காலத்தில் உள்ள காரை விட்டு மேலே ஏத்தினாரு. அவ்வளவு கொடூரத்தை அந்த விவசாயிகள் அனுபவித்தார்கள். ஆனாலும் இந்த வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்று ஆளும் அரசு அதில் முனைப்பு காட்டியது. கடுமையான போராட்டத்திற்கு பிறகு பெரும் விலையை கொடுத்து அந்த விவசாயிகள் அந்த சட்டத்தை திரும்ப பெற செய்தார்களே தவிர, ஆனால் மக்களுக்கான நன்மைக்கான எந்த சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வந்தது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க என்று சொன்னால் முஸ்லிம்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு நன்மை பயப்பதற்காக அவர்களாக தானமாக கொடுத்து பள்ளிவாசல்களாக, மதரசாக்களாக, கல்லூரிகளாக, பள்ளிக்கூடங்களாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வக்ஃபில் பதிவு செய்யப்பட்ட சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய நோக்கத்தில் திருத்த சட்டங்களை கொண்டு வந்து அவருடைய கட்சியினுடைய ஆட்கள் அவருடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்து அந்த சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமிக்கக்கூடிய, அதையெல்லாம் சீரழிக்கக்கூடிய, அந்த நிர்வாகத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒரு திருத்த சட்டத்தை நாடு முழுவதும் முஸ்லிம்கள் கோடான கோடி பேர் இதை எதிர்த்து தீவிரமாக போராடிய பிறகும் அந்த சட்டத்தை இவர்கள் திரும்ப பெறுவதாக இல்லை. அவ்வளவு பெரிய கொடூர சட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி FCRA என்று ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்று சொல்லி சட்டத்தை கொண்டு வரும்போது நல்லது மாதிரி கொண்டு வருவாங்க. கிறிஸ்துவ சமுதாயத்தில் அந்த மிஷனரிகளால் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, இன்னும் எத்தனையோ அவருடைய தேவாலயங்களிலிருந்து ஏராளமான சொத்துக்களை சூறையாடுவதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதன் மூலமாக அவருடைய சொத்துக்களை எல்லாம் அளித்து அதையும் மட்டுப்படுத்துவதற்கு அந்த சமுதாயத்திற்கு எதிராகவும் இன்றைக்கு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முனைந்திருக்கிறார்கள். எல்லாமே மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் மட்டும்தான் அவர்கள் சட்ட திருத்தம் செய்வார்கள். யாருக்காக வேண்டி அந்த சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார்களோ அந்த சமுதாயம் வீதியில் இறங்கி போராடும் அளவிற்கு, தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்யும் அளவிற்கு அவர்கள் கடுமையாக எதிர்த்தாலும், ஆனால் இந்த அரசு எதையும் கண்டுகொள்வதாக இல்லை. சர்வாதிகார போக்கில் எல்லா சட்டத்தையும் இந்த தேசத்தில் அநியாயமான முறையில் பல கருப்பு சட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் மகளிருக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தரணும் என்ற ஒரு மசோதாவையும் இணைத்து அதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு வட மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை அதிகரித்து தென்னிந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைத்து அவர்கள் இனி வட மாநிலத்தில் உள்ள நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், வாக்களிச்சா போதும், தென்னிந்தியாவை நம்ம கண்டுகொள்ள தேவையில்லை, தென்னிந்தியா வாக்களிக்கவில்லை என்று சொன்னாலும் நான் நிரந்தரமாக ஆட்சியில் கட்டில அமருவேன், நான் நினைத்தது போன்ற சட்டத்தை சர்வாதிகார போக்கில் நிறைவேற்றுவேன், இந்த தேசத்தை பன்முகத்தன்மை எல்லாம் சீரழிப்பேன், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம் என்று சொல்லி இந்த நாட்டினுடைய எல்லா சிறப்பு தன்மையையும் சீரழிப்பதற்காக இன்னைக்கு டீலிமிட்டேஷன் என்ற பெயரில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை தென்னிந்தியாவில் குறைத்து வட இந்தியாவிலே அதிகப்படுத்தி அதன் மூலம் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திருட்டுத்தனமாக இன்றைக்கு அந்த வேலையும் இறங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில். ஆனால் கண்டிப்பாக இவர்கள் எப்படியாவது சூழ்ச்சி செய்து மீண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு கடுமையான முனைப்பு காட்டுவார்கள். அத்துணையையும் இந்த தேசத்திற்கு பாதிப்பான சட்டங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய ரொம்ப அடித்தளமே அரசியலமைப்பு சட்டம் தான். ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் இன்றைக்கு சீர்குலைக்கக்கூடிய அளவில் அது எப்படி மதச்சார்பற்ற நாடு என்று இருக்கிறதோ அதை கூட அவர்கள் சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இன்றைக்கு சீரழிக்கிறார்கள். இந்த தேசத்தில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்த அரசியலமைப்பு சட்டம் கண்டிப்பாக தேவை. இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் இன்றைக்கு சீர்குலைப்பதற்கு எல்லா விதமான வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு காலத்திலும் ஆதரிக்கவே முடியாது. அதே மாதிரி பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு உண்ணக்கூடிய உரிமை கூட மறுக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த தேசத்தில் மாட்டிறைச்சி சாப்பிடுவது என்பது முஸ்லிம்கள் சாப்பிடுறாங்க, தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் அதிகமான மக்கள் சாப்பிடுறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாப்பிடுறாங்க. ஆனால் இப்படி சாப்பிடக்கூடிய அந்த உணவை பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களை தடை செய்து அதை வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி பல பேரை கைது செய்திருக்கிறார்கள், வழக்கு போட்டிருக்கிறார்கள். மாட்டிறைச்சியை வைத்திருந்தார்கள் என்பதற்காக வேண்டி பல பேர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கும்பல் அரசனுடைய மறைமுகமான ஆதரவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பசு பாதுகாப்பு என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை அரசே ஊக்குவித்து இன்றைக்கு பல கலவரங்களுக்கு வித்திடக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உரிமைகளை எல்லாம் அடிப்படை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளையும் பறிக்கக்கூடிய வேலையை இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேசத்திலே பிறந்து வளர்ந்து பல காலமாக பல தலைமுறையினராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இன்றைக்கு சிஏஏ என்ற பெயரில், என்ஆர்சி என்ற பெயரில், என்பிஆர் என்ற பெயரில் இந்த தேசத்தில் அந்நியர்களாக அவர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை இவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் கிடையாது என்று இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு அல்லது அகதிகள் முகாமில் அடைப்பதற்கு இன்றைக்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முழுக்க முழுக்க சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு எதிராக மட்டும்தான் இவருடைய ஆட்சியினுடைய போக்கு இருக்கும். நமக்கெல்லாம் பெரும் அச்சுறுத்தலாக, நமக்கு எதிராகத்தான் இவர்கள் ஆட்சி செய்வார்கள். இதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாஜக இப்ப இந்த 2026 சட்டமன்ற தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் அவர்கள் அதிமுக என்ற கட்சியினுடைய பேனர்ல ஒளிந்து கொண்டு இன்றைக்கு வருகிறார்கள். அதிமுக தலைமையிலான கூட்டணி, இது என்டிஏ கூட்டணி, எடப்பாடி தான் முதல்வர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் வலுவாக இருந்தது. இந்த மோடியா லேடியா என்று இதே அதிமுகவை சேர்ந்த தலைவர் தான் கேட்டார்கள். இதே டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களை எல்லாம் போயஸ் கார்டனில் காக்க வைத்த ஒரு தலைவர் அன்றைக்கு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமையாக இன்றைக்கு அதிமுக மாறி இருக்கிறது. பாரதிய ஜனதா கொண்டு வரக்கூடிய எல்லா கருப்பு சட்டங்களுக்கும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கக்கூடியதாக இன்றைக்கு அதிமுக இருக்கிறது. இப்போ டீலிமிட்டேஷன்ல தமிழகத்திற்கு பாதிப்பு வரக்கூடிய சூழல்ல கூட இன்றைக்கு எடப்பாடி பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறார், இனியும் ஆதரிப்பார். எல்லா விதமான கருப்பு சட்டங்களுக்கும் அவர் துணை நிற்பார். அதனால் பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருக்கட்டும், இன்னும் பல கட்சிகள் அதில் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஓரளவுக்கு லெட்டர் பேட் கட்சி தான். பிரதானமாக சொல்றதா இருந்தா பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் தமிழகத்தில் கண்டிப்பாக அனைத்து சமுதாய மக்களாலும் அனைத்து வாக்காளர்களாலும் முழுமையாக புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. இன்றைக்கு ஜீரோ பிஜேபி என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையில் அதை நாம் தமிழகத்தில் செய்து காட்ட வேண்டிய மிக முக்கியமான தேர்தல்களும் இந்த 2026. பாஜக என்பது தமிழகத்தில் பூஜ்ஜியம் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய மிக முக்கியமான தேர்தல். இது மதம் சார்ந்து அல்ல, இது முழுக்க முழுக்க இந்த தேசத்தின் பன்முகத்தன்மை, இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம், இந்த தேசத்தில் ஜனநாயகம், இது எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் பூஜ்ஜிய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவும் இன்னும் சில்லற கட்சிகளை எல்லாம் பூஜ்ஜியத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் உண்மையிலே இந்த தேசத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும். இதை மனதில் வைத்து வாக்காளர்கள் தெளிவாக வாக்களிக்க வேண்டும்.